அதை களத்தில் இருக்கிறவங்க களத்தில் இருக்கிறவங்களை பற்றி பேசுவோம். களத்தில் யார் இருக்கா? கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்காம ஏன் பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சு ஈரோடு கிழக்கில் அதே அங்கே கடப்பாறை இருந்துச்சுல, அங்கே வந்து நிற்க வேண்டியது. கடப்பாறை பிறந்த ஊரில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்குல. எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பத்தி பேசுறதா ரொம்ப நகைச்சுவே. களத்துக்கு ஏன் வரல? அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். 15 வருஷமா களத்தில் யார் இருக்கா? களத்தில் யாரும் இருக்கிற மாரி தெரியலையே. அதனால தானே நாங்கள் வந்து நேற்றைய தினம் எங்கள் தளபதி வந்து சொன்னார், களத்தில் சம்பந்தமே இல்லாத ஆளுக்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்கிற மாரி ஐடியாவில் இல்லைங்க. நீங்கள் என்னதான் வந்து என்னையை வந்து நீங்கள் எதிருங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் வந்து உங்களை எதிர்க்கிற ஐடியாவே இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லி எதற்காக சொன்னார் அப்படின்னா, களத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம். களத்தில் நீங்கள் இல்லை, அதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஜோம்பிஸ், அதாவது சீமானோட தொம்பிகளாவது கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சிங்க எதனால் வந்து களத்தில் இல்லை அப்படி சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட 15 வருஷமாக நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அரசியல் கட்சி தொடங்கி இல்லை, அரசியல் கட்சி வாடகை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? ஏன் வாடகை எடுத்து நடத்திட்டு இருக்காங்கன்னா, இந்த கட்சியை தொடங்கினது வந்து சீபா ஆதித்தனார். ஸோ சீமான் அவர்கள் வந்து இந்த கட்சியை தொடங்கலை. அவரால் முடியாத பட்சத்தில் இங்கே கொடுத்துட்டு போனார். தம்பி வந்து வாடகை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்க கட்சி தான் அது நாம் தமிழர் கட்சி. ஓகே, ஸோ என்ன ரீசனுக்காக களத்தில் இல்லை அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுறதுக்கே ஆள் கிடையாது. இதான் நிதர்சனமான உண்மை. ஓகேவா? நாம் தமிழர் கட்சி சார்பாக பூத் கமிட்டியில் உட்கார்றதுக்கு ஆள் கிடையாது. ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணலை? ஏன்னா நமக்கு வந்து கட்சி வளர்க்குறது முக்கியம் கிடையாது, கமிஷன் வாங்குறது தான் முக்கியம். ஸோ கமிஷன் வாங்குறதுக்கு பூத் கமிட்டியில் ஆள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. மாவட்ட செயலாளர் நமக்கு தேவையில்லை, என்ன ஒன்றிய பொறுப்பு போட தேவையில்லை, ஊராட்சி பொறுப்பு போட தேவையில்லை. ஸோ இதெல்லாம் போட்டால் தானே நீ வந்து என்னை கேள்வி கேட்ப, என்னன்னா நாங்கள் வந்து கட்சியில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம், என்ன நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்போம். அது ப்ரெஷர் வரும். அதெல்லாம் வேணாம். நம்ம வந்து அப்படியே மேம்போக்கா அப்படியே நிறுத்துகிறோமா, ஆளுங்களை நிறுத்துகிறோமா, இந்த உதிர்ன ஓட்டெலாம் வருதா, அதை வச்சு காசு பார்த்தோமா, இவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக உங்களை களத்திலே இல்லைன்னு சொல்கிறோம். ஈரோட்டு கிழக்கு இடைத்தேர்தலில் நின்னீங்க, என்னத்தை பிடுங்குனீங்க? திமுக எப்பயுமே 1.5 லட்சம் ஓட்டு வாங்குகிற திமுக உங்களை எதிர்த்து நின்னதுனால 3 லட்சம் ஓட்டு வாங்கினுச்சு, பன்மடங்கு அதிகமாக வாங்கினுச்சு. இதுதான் உங்கள் லட்சணம், இதுதான் நீங்கள் களத்தில் இருக்கிற லட்சணம். புரியுதா?